ஆல் இண்டியா இன்டெகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் சேர்மன் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லாமே இருளர்கள் பழங்குடி மக்கள் குறைகளுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏழைங்களுக்காக முழுக்க நாங்கள் எந்தவித கட்டணமே இல்லாமல் அவங்களுக்காக நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே. ஆத்திச்சூடி எம்டி மேம், ஜெயசுதா மேம், பூர்ணி மேம் எல்லாமே வந்து சொன்னாங்க, ஆல்ரெடி சொன்னாங்க. எப்படி எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. அதாவது பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லுவாங்க. பெண்கள் நாட்டின் கண்கள். என்னுடைய பெண்கள், பெண் அம்மா ரொம்ப சிறந்தவங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. எல்லாமே நீங்களும் எல்லாமே வந்து பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க. இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய சில பெண்கள். வேலுநாச்சியார் முதல் சுதந்திர போராட்ட வீரர். அதே போல வந்து பதக்குயிலி, அவங்களும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவங்க பெரிய போராட்டங்கள் பண்ணிட்டு வேலுநாச்சியார் படத்தளபதியில் சேர்ந்து அவங்க வந்து பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உமன்ஸ் டே. இந்த உமன்ஸ் டே என்னைக்கு ஆரம்பிச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யாரும் சொல்ல முடியுமா? 1911 அமெரிக்காவில் வந்து இது ஏற்றப்படுது. 1911 அமெரிக்காவில் வந்து பெண்களால் ஒரு முயற்சி செய்து எல்லா வேர்ல்டில் இருக்க எல்லா பெண்களும் இது ஆதரவு தெரிவிச்சு இந்த பெண்களுக்காக இது ஒரு உரிமையாக கொண்டாடணும்னு சொல்லி இந்த உமன்ஸ் டே கொண்டாடிருக்காங்க. அதே போல் முன்னாள் சிஎம் ஜெயலலிதா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு 6 முறை சிஎம்மாக இருந்து பெரிய போராட்டம், பெரிய சாதனைகள் நிறைய படைச்சிட்டு இருக்காங்க. அந்த மறைஞ்ச அந்த தெய்வத்துக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் சாதிக்கிறாங்க. இந்த உலகத்தில் வந்து நிறைய சாதிச்சுட்டு இருக்காங்க. ஃபுட்பால் பிளேயரில் நிறைய சாதிக்கிறாங்க. கலைத்துறையில் ஸ்ரீதேவி சூப்பர் ஸ்டார். அவங்க தான் முதல் சூப்பர் ஸ்டார் பெண்களில் ஸ்ரீதேவி. நிறைய சொல்ல போனால் அதை சொல்லிகிட்டே போகலாம். நம்ம அந்த அன்னை தெரசெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வியாதி அன்னை தெரசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏழைகளுக்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் நிறைய சாதிக்கணும். பெண்கள்லாம் வந்து முடியாதுன்னு நினச்சா முடியாது, முடியும் நினச்சா கண்டிப்பாக முடியும். ஒரு விஷயத்தையும் நம்மளால முடியாதுன்னு நினைக்காதுங்க. பெண்களால் எதுவுமே முடியாதுன்னு இல்லை, கண்டிப்பாக முடியும். ஏன்னா வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் அம்மா வந்து ரொம்ப நாங்களாம் வறுமையில் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நிற்கிறேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஒரு போஸ்ட்மேன் தான். அப்போலாம் வந்து பார்த்தா சைக்கிள் தான் போவார். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை. நாங்கள் வந்து ஒரு 3 பேர். இன்னொரு அண்ணனும் ஹைகோர்ட் அட்வொகேட்டு. இன்னொரு அண்ணனும் பார்த்தீங்கன்னா ஒரு சேகர்பாவுடைய பிஏவாக இருக்காரு அண்ணன், பெரிய அண்ணன். நாங்கள் 3 பேருமே வந்து கஷ்டப்பட்டு தான் நான் வளர்ந்து இந்த இடத்துல இருக்கோம். அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். இந்த இடத்துல எங்கள் அம்மாவை நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். எங்கள் அம்மா வெறும் 7ஆம் கிளாஸ் தான் படித்தாங்க. ஆனால் அவங்க வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்து எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வந்து சைக்கிளை மிரிச்சாரு, பல நாய்க்கடி வாங்கினார். போஸ்ட் போடும்போது எல்லாத்தையும் நாய்க்கடி பட்டு தான் வந்திருக்காரு. இருந்தாலும் எங்கள் அம்மா கூட நிறைய டைம் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் மாட்டேன். ஸோ அதோட அருமை வந்து அம்மாவோட அருமை நல்லா தெரியும். சாப்பாடு வந்து 3 வேளை சாப்பாடு செய்ய மாட்டாங்க, 2 வேளை சாப்பாடு தான் இருக்கும். அதுலேயும் வந்து எங்களுக்காக அவங்க பட்னியாக இருப்பாங்க. அந்த பட்னியாக இருந்து அவங்க வயிற்றை வந்து இப்போ இது பண்ணிட்டு எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டோம், பிள்ளைங்க எல்லாமே வந்து நீங்கள் இருக்கிற அத்தனை தாய்மாரும் உங்கள் பிள்ளைங்களுக்காக அரும்பாடு பாடிட்டு இருக்கீங்க. வெளியே என்னதான் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள கவலைகள், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இந்நாளில் எல்லாருக்கும் கஷ்டங்கள் போகட்டும், எல்லாமே சிறப்பாக சாதிங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.